thermodynamics and kinetic theory of gas la neat previous year questions பார்க்கலாம். First question பாருங்க. A sample of 0.1 gram of water at 100 degree centigrade and normal pressure 1.013 into 10 power 5 Newton per meter square requires 54 calorie of heat energy to convert a stream at 100 degree centigrade. If the volume of the stream produced is 167.1 cc, the change in internal energy of the sample is dash. நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் யூஸ் பண்ணோம்னா Q இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி பிளஸ் ஒர்க் டன். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹீட் எனர்ஜி Q இஸ் ஈக்குவல் டு 54 கலோரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஜூலில் நம்ம மாற்றிக்கலாம். 1 கலோரி இஸ் ஈக்குவல் டு 4.18 ஜூல் அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம். ஸோ தட் Q இஸ் ஈக்குவல் டு 54 இன்ட்டு 4.18 ஜூல் அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒர்க் டன். ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P இன்ட்டு டெல்டா வி. P இன்ட்டு டெல்டா வி எடுக்கணும். இங்கே வந்து ஸ்ட்ரீம் ப்ரொடியூஸ்டு ஃபைனல் வால்யூம் 167.1 cc கொடுத்துருக்காங்க, கியூபிக் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் வால்யூம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து 0.1 கிராம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒர்க் டனுக்கு ஃபார்முலா வந்து P இன்ட்டு டெல்டா வி மீன்ஸ் ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம்னு எடுத்துக்கணும். இங்கே ஃபைனல் வால்யூம் வந்து 167.1 கொடுத்துருக்காங்க. இனிஷியல் வால்யூம் போனோம்னா 0.1 கிராம். 0.1 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலாக வந்து டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் உங்களுக்கு தெரியும். இதில் இருந்து வால்யூம் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி. மாஸ் வந்து 0.1 கிராம், டென்சிட்டி வந்து 1 கிராம் பர் சிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ தட் இனிஷியல் வால்யூம் நமக்கு 0.1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்ம 1.013 இன்ட்டு 10 பவர் 5 வந்து ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம் வந்து என்ன பண்ணலாம்னா ஃபைனல் வால்யூம் 167.1 கொடுத்துருக்காங்க மைனஸ் இனிஷியல் வால்யூம் 0.1ன்னு போட்டு இன்ட்டு 10 பவர் நம்ம -6 போட்டுக்கலாம். ஏன்னா வந்து சிசியில் கொடுத்துருக்காங்க. சிசியில் இருக்கிறது மீட்டர் கியூபாக மாத்திரம். ஸோ இந்த 10 பவர் 5 10 பவர் -6 கேன்சல் பண்ணால் 10 பவர் -1 இருக்கும். ஸோ தட் ஒர்க் டன் என்ன வருது பார்த்தீங்கன்னா 1.013 இன்ட்டு 1.013 இன்ட்டு இங்கே வந்து 167.1 மைனஸ் 0.1 வந்து 167 இன்ட்டு 10 பவர் -1 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ இங்கே நமக்கு டெல்டா யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு Q மைனஸ் டபிள்யூ. Q வேல்யூ வந்து 54 இன்ட்டு 4.18 மைனஸ் ஒர்க் டன் வேல்யூ வந்து W வந்து பவர் இன் ப்ரெஷர் இன்ட்டு சேஞ்ச் இன் வால்யூம். ப்ரெஷர் வந்து 1.013 into 10 power 5 இந்த 10 power 5 10 power -6 கேன்சல் பண்ணி 10 power -1 கொண்டு வந்துட்டோம். ஸோ இன்ட்டு 167 into 10 power -1. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 208.7 ஜூல் கிடைக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. செகண்ட் கொஸ்டின், தி வால்யூம் ஆஃப் ஏ மோனோஅட்டாமிக் கேஸ் வேரிஸ் வித் இட்ஸ் டெம்பரேச்சர் as shown in the figure. The ratio of work done by the gas to the heat absorbed by it when it undergoes a change from state A to state B கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் டெம்பரேச்சர் கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைன் பாசஸ் த்ரூ ஆரிஜின் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்கே வந்து ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டாக இருக்கு. ஸோ ஐசோபாரிக் ப்ராசஸ், இது வந்து ஐசோபாரிக் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்குன்னா ஒர்க் டன் பை தி கேஸ் டு தி ஹீட் அப்சார்ப்டு கேட்டிருக்காங்க. அண்டர் ஐசோபாரிக் ப்ராசஸ் ஒர்க் டனுக்கு ஃபார்முலா வந்து NR டெல்டா டின்னு வரும். ஹீட் அப்சார்ப்டு அண்டர் ஐசோபாரிக் ப்ராசஸ் வந்து ஆக்சுவலாக இது வந்து வால்யூம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டெம்பரேச்சராக இருக்கிறதுனால ஐசோபாரிக் ப்ராசஸ். ஸோ ஹீட் அப்சார்ப்டு இந்த ஐசோபாரிக் ப்ராசஸ் இஸ் ஈக்குவல் டு NCP டெல்டா டின்னு எடுத்துக்கணும். இங்கே நமக்கு என்ன கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா மோனோ அட்டாமிக் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மோனோ அட்டாமிக் கேஸுக்கு சிபி வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5/2R. ஸோ அப்போ Q வேல்யூ என்ன வரும் பாருங்க, Q இஸ் ஈக்குவல் டு N இன்ட்டு 5/2 சிபி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க 5/2R இன்ட்டு டெல்டா டின்னு கிடைக்குது. ஸோ நம்ம கேட்ட கொஸ்டின் ஒர்க் டன் பை ஹீட் எனர்ஜி அப்சார்ப்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் டன் வந்து NR டெல்டா டின்னு வருது. Q ஹீட் அப்சார்ப்டு வந்து NCP டெல்டா டி, NCP வந்து 5/2Rன்னு போட்டுருக்கோம் இன்ட்டு டெல்டா டின்னு போட்டுடுறோம். இப்போ நம்ம என்னென்ன காமனாக கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த N கேன்சல் பண்ணிடலாம், R கேன்சல் பண்ணிடலாம், டெல்டா டி கேன்சல் பண்ணிடலாம். அப்படி கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5/2 வந்து மேலே போயிடுச்சுன்னா 2/5. ஸோ ஆன்சர் வந்து 2/5. செகண்ட் கொஸ்டினுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. The efficiency of an ideal heat engine working between the freezing point and boiling point of water is அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ சிங்க் டெம்பரேச்சர் வந்து T2 கோல்டு டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம். அது வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 0 டிகிரி சென்டிகிரேட். அது கெல்வின்ல மாற்றினா 273 கெல்வின் கிடைக்கும். அடுத்து வந்து சோர்ஸ் டெம்பரேச்சர் ஹாட் டெம்பரேச்சர் T1 அது எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பாயிலிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி சென்டிகிரேட். அது கெல்வின் ஸ்கேல் எழுதும்போது 373 கெல்வின். அதாவது சென்டிகிரேட் ஸ்கேல்ல இருந்து கெல்வின் ஸ்கேல்ல மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 273 ஆட் பண்ணா நமக்கு கெல்வின் ஸ்கேல்ல கிடைக்கும். அதனால 273 ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எஃபிஷியன்சி ஆஃப் an ஐடியல் ஹீட் என்ஜின் கேட்டிருக்காங்க. எஃபிஷியன்சி ஆஃப் an ஐடியல் ஹீட் என்ஜின் ஃபார்முலா 1 மைனஸ் சிங்க் டெம்பரேச்சர் டிவைட் பை சோர்ஸ் டெம்பரேச்சர் இன்ட்டு 100% அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். இதுதான் எஃபிஷியன்சி ஆஃப் ஐடியல் என்ஜின் ஃபார்முலா. இந்த டெம்பரேச்சர் எல்லாம் கெல்வின் ஸ்கேல்ல தான் சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ 1 மைனஸ் 273 டிவைட் பை T1 வந்து 373 இன்ட்டு 100% அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். ஸோ இதை சிம்பிளை பண்ணோம்னா இந்த 373 எல்சிஎம் எடுத்துட்டா 373 மைனஸ் 273 100ன்னு வந்துடும். ஸோ 100 டிவைட் பை 373 இன்ட்டு 100% அப்படின்னு போடுறோம். இப்படி இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் கொஸ்டினுக்கு வந்து 26.8%. அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. Fourth question. At what temperature will the RMS speed of oxygen molecules become just sufficient for escaping from Earth atmosphere? Given mass of oxygen molecule 2.76 into 10 power minus 26 kilogram, Boltzmann constant is 1.38 into 10 power minus 23 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஸ்கேப் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எஸ்கேப் ஆகணும்னா இந்த RMS velocity must be is equal to escape velocity அப்படின்னு வந்திருக்கணும். எஸ்கேப் வெலாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட். கிலோமீட்டர் பர் செகண்ட் மீட்டர் பர் செகண்ட் மாற்றுறதுக்கு 10⁻³ மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க. இப்போ நமக்கு ஆர்எம்எஸ் வெலாசிட்டிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இன்ட்டு அப்சல்யூட் டெம்பரேச்சர் டிவைட் பை மாஸ் ஆஃப் தி மாலிகூல். இதை ஸ்கொயர் பண்ணிக்கிங்க. ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இன்ட்டு டெம்பரேச்சர் டிவைட் பை மாஸ் ஆஃப் தி மாலிகூல் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னா வந்து நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு டெம்பரேச்சர் தானே கேட்டிருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் வேணா இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. அப்போ டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளை பண்ணாங்கன்னா இந்த மாஸ் அந்த பக்கம் போயிடும். ஸோ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ஸ்கொயர் டிவைடட் பை 3 இன்ட்டு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படி வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 2.76 into 10 power minus 26. ஸோ 2.76 into 10 power minus 26ன்னு போட்டுட்டு இந்த வெலாசிட்டி வந்து பாருங்க 11.2 into 10 power 3 இருக்கு. ஸோ இது 11.2 into 10 power 3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். டிவைட் பை இங்கே 3 இன்ட்டு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வந்து 1.38 into 10 power minus 23 கொடுத்துருக்காங்க. இந்த 10 power minus 23 இந்த 10 power minus 26 கேன்சல் பண்ணால் இங்கே -3 இருக்கும். இங்கே 10⁻6 இருக்கு. இது வந்து 10⁻3 ஸ்கொயர் வந்து 10⁻6. இந்த 10⁻6 10⁻−3 கேன்சல் பண்ணா 10⁻3 இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே இப்போ சிம்பிளை பண்ணலாம். இது எல்லாமே நீங்க சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா 83.60 வரும். அது 8.360 இன்ட்டு இங்கே 10⁻6 இருக்கு இல்லைங்களா? 10⁻3 ஒரு ஸ்கொயர் வந்து 10⁻6 இந்த 10⁻−3 பண்ணா 10⁻3 அது எல்லாமே சேர்ந்து 8.36 இன்ட்டு 10⁻4 கெல்வின் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து ஃபோர்த் கொஸ்டினுக்கு பி ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. thermodynamic process are indicated in the following diagram. இந்த match the following கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பாருங்க parallel to pressure axis இருக்கு. அப்படின்னா இது வந்து வால்யூம் கான்ஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? வால்யூம் கான்ஸ்டன்ட்னா ஐசோகோரிக் ப்ராசஸ். அப்போ வால்யூம் கான்ஸ்டன்ட்னா ஐசோகோரிக் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஐசோகோரிக் ப்ராசஸ் போட்டுங்க. செகண்ட் இது அடுத்து வந்து ஃபோர்த் ப்ராசஸ் பாருங்க parallel to வால்யூம் ஆக்சிஸ் இருக்கு. அதனால பிரஷர் கான்ஸ்டன்ட் இது. அப்போ பிரஷர் வந்து கான்ஸ்டன்ட். ஃபோர்த் வந்து பிரஷர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ ஃபோர்த்துக்கு பிரஷர் கான்ஸ்டன்ட்னா அது வந்து பிரஷர் கான்ஸ்டன்ட்னா ஐசோபாரிக் ப்ராசஸ். அப்போ ஃபோர்த் வந்து ஐசோபாரிக் ப்ராசஸ். ஐசோபாரிக் ப்ராசஸ் பாருங்க செகண்ட் ஒன். ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த கர்வ் வந்து நம்ம தெர்மோடைனமிக் ப்ராசஸ் இங்க பாருங்க இந்த கர்வ் வந்து தேர்ட் கர்வ் வந்து வரைஞ்சது வந்து I to F வரைஞ்சிருக்கும் இல்லைங்களா? தேர்ட் கர்வ். இந்த தேர்ட் கர்வ் வரைஞ்சது ஒரே ஒரு டெம்பரேச்சர் 500 கெல்வின்ல தான் வரைஞ்சிருக்காங்க. அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். தேர்ட் வந்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு. அப்போ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னால அது ஐசோதெர்மல் ப்ராசஸ் சொல்றோம். தேர்ட் வந்து ஐசோதெர்மல் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அடுத்து செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோப் வந்து அதிகமா இருக்கு. ஐசோதெர்மலை விட அதிகமா இருக்கிறதுனால இது அடியபடிக் ப்ராசஸ்.
இது அடியபேட்டிக் ப்ராசஸ் எடுத்துங்க. அப்போ செகண்ட் வந்து அடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சி வரணும், செகண்டுக்கு வந்து என்ன வரணும் பாருங்க, ஏ வரணும், தேர்டுக்கு வந்து என்ன வருது பாருங்க, டி வரணும், அடுத்து ஃபோர்த்துக்கு வந்து பாருங்க பி வருது. இந்த மாதிரி வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பேர்லாம் பாருங்க. A Carnot engine having an efficiency of 1/10 as heat engine is used as a refrigerator. If the work done on the system is 10 joule, the amount of energy absorbed from the reservoir at lower temperature is dash. So in the question நமக்கு என்ன கேட்டிருக்குன்னா, the amount of heat energy absorbed from the reservoir at the lower temperature கேட்டிருக்காங்க. work done வந்து 10 கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ எஃபிஷியன்சி வந்து 1/10 கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து ஒர்க் டன் வந்து 10 ஜூல் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஹீட் எனர்ஜி, தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்சார்ப் ஃப்ரம் தி ரிசர்வேயர் அட் லோயர் டெம்பரேச்சர் நம்ம Q2ன்னு வச்சுக்கலாம். இதுதான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டருக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஹீட் எனர்ஜி அப்சார்ப் ஃப்ரம் தி லோயர் டெம்பரேச்சர் டிவைட் பை ஒர்க் டன். இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார்முலா. இதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் ஈட்டா டிவைட் பை ஈட்டா. இது அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும் பாருங்க, Q2 டிவைட் பை W இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஈட்டா டிவைட் பை ஈட்டா அப்படின்னு வருது. இப்போ Q2 டிவைட் பை W வந்து 10ன்னு எடுத்துங்க கொடுத்துருக்காங்க. 1 மைனஸ் ஈட்டா வந்து 1/10 கொடுத்துருக்காங்க. டிவைட் பை 1/10 எடுத்துங்க. இப்போ நியூமரேட்டர் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 9/10 வரும். ஸோ 9/10 டிவைட் பை டினாமினேட்டர் 1/10 வருது. ஸோ இந்த 10 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ Q2/10 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்திருக்கு சொல்லுங்க, 9 கிடைச்சிருக்கு. இதுல இருந்து Q2 இஸ் ஈக்குவல் டு 9 into 10. ஸோ இது வந்து எவ்வளவு வருது பார்த்தீங்கன்னா 90 ஜூல். அப்போ 90 ஜூல் ஆஃப் ஹீட் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தி லோயர் டெம்பரேச்சர். ஸோ சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு நமக்கு ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்து பாருங்க செவன்த் கொஸ்டின். A gas mixture consists of 2 moles of oxygen and 4 moles of argon at a temperature T, neglecting all vibrational modes. The total internal energy of the system is dash. இப்போ internal energy of the system கேட்டிருக்காங்க. அப்போ internal energy of the system equal to sum of internal energy of the individual gases போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு O2 வந்து டைஅட்டாமிக் கேஸ். ஆக்சுவலாக இன்டர்னல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா NCVT அப்படின்னு எடுத்துக்கணும். CV ஃபார் டைஅட்டாமிக் வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 5/2R கிடைக்கும். அதே CV ஃபார் மோனோஅட்டாமிக் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 3/2R அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து U1 வந்து டைஅட்டாமிக்கு போடலாம். ஸோ NCVT ஃபார் டைஅட்டாமிக்னு போட்டுட்டு பிளஸ் U2ன்றது மோனோஅட்டாமிக், அதாவது ஆர்கான் வந்து இந்த ஆர்கான் வந்து மோனோஅட்டாமிக், O2 வந்து டைஅட்டாமிக். NCVT ஃபார் என்ன போடுறோம்னா இது மோனோஅட்டாமிக். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 இன்ட்டு CV வந்து பார்த்தீங்கன்னா 5/2R, ஏன்னா ஆக்சிஜன் வந்து மோனோஅட்டாமிக் இன்ட்டு T பிளஸ் N வந்து பாருங்க மோனோஅட்டாமிக் வந்து ஆக்சிஜன், O2 வந்து டைஅட்டாமிக்னால இங்கே 5/2R போட்டோம். இப்போ ஆர்கானிக் எழுதுறோம். ஆர்கானிக் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 4ன்னு போட்டுட்டு CV வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 3/2R இன்ட்டு T அப்படின்னு போட்டோம். இப்போ நம்ம என்ன கேன்சல் பண்ணால் இந்த 2 கேன்சல் பண்ணிடுவோம். இந்த 4ம் இந்த 2 கேன்சல் பண்ணால் இங்கே 2 இருக்கும். ஸோ இங்கே 2 இன்ட்டு 3 6, இங்கே 5, இங்கே 6 டைம்ஸ் இருக்கு, இங்கே 5 டைம்ஸ் இருக்கிறதுனால 6 + 5 11 RT. ஸோ செவன்த் கொஸ்டினுக்கு 11 RT வந்து கரெக்டான ஆன்சர். செவன்த்துக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து எய்த் கொஸ்டின் பாருங்க. 1 mole of an ideal monoatomic gas undergoes a process describing by the equation PV⁻³ is equal to constant. The heat capacity of the gas during this process is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கேட்டது ஹீட் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டிக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலா இருக்கு. அந்த ஜென்ரல் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, அதாவது இது ஹீட் கெப்பாசிட்டின்றது மோலார் ஹீட் கெப்பாசிட்டி. மோலார் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு R/Γ-1 மைனஸ் R/X-1. இதுதான் ஃபார்முலா. எக்ஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா இங்கே PV⁻X இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் நான் எடுக்கிறேன். அவங்க தான் அது கொடுத்துருக்காங்க. PV⁻³ ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. அப்போனா எக்ஸ் பிளேஸ்ல 3 இருக்கு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எக்ஸ் ஈக்குவல் டு 3ன்னு எடுத்துங்க. இப்போ இங்க நம்ம கொடுத்த கேஸ் வந்து மோனோஅட்டாமிக் கேஸ். மோனோஅட்டாமிக் கேஸ் காமா வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5/3. மோனோஅட்டாமிக் கேஸ் காமா வேல்யூ 5/3. ஸோ இப்போ இந்த வேல்யூயை சப்ஸ்டிட் பண்ணலாம் இங்கே. அப்போ C இஸ் ஈக்குவல் டு R டிவைட் பை 5/3 மைனஸ் 1 மைனஸ் R வேல்யூ இங்கே R போட்டு எக்ஸ் வேல்யூ எவ்வளோ போடுறோம்னா இந்த 3 நமக்கு கொடுத்துருக்காங்க, -1ன்னு போட்டாச்சு. இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா R காமனாக எடுத்துங்க. டினாமினேட்டர் சிம்பிளை பண்ணால் 5 - 3 டிவைட் பை 3 இருக்கும், 2/3 வருது. ஸோ 3/2ன்னு போட்டுக்கிறோம்.
இங்க மைனஸ் போட்டுட்டு இங்க 3 - 1 1/2 வருது. ஓகேங்களா? 3/2 1/2 போச்சுன்னா 1 இருக்கும். ஸோ தட் ஆன்சர் வந்து ஆர். ஸோ 8th கொஸ்டினுக்கு நமக்கு ஆன்சர் வந்து ஆர்ன்றது கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 9th கொஸ்டின். 9th question, the temperature inside a refrigerator is T2 degree centigrade and room temperature is T1 degree centigrade. The amount of heat delivered to the room for each joule of electrical energy consumed ideally will be dash அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, amount of heat energy given to the room என்றது சோர்ஸுக்கு கொடுக்குறோம். அப்போ Q1 divided by work done கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா, Q1 is equal to, இங்கே பாருங்க, each joule of electrical energy consumed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Q1 is equal to என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, Q2 plus W. அதாவது Q2ன்றது heat drawn from the sink, Q1ன்றது heat given to the source. இது வந்து W is equal என்ன ஃபார்முலா வருது பார்த்தீங்கன்னா, Q1 minus Q2 கிடைக்குது. அப்போ வந்து இந்த பிளேஸ்ல Q1 divided by என்ன போடலாம்னா, Q1 W பிளேஸ்ல Q1 minus Q2 போட்டுக்கோங்க. சரிங்களா? இங்க நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, Q1 by Q2 is equal to T1 by T2. அதாவது heat energy given to the source by heat energy drawn from sink is equal to ratio of their absolute temperatures அப்படின்னு வந்துரும். ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா, இங்க வந்து T1 divided by T1 minus T2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நமக்கு கொடுத்தது வந்து சென்டிகிரேட் ஸ்கேல்ல கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அதை மாற்றணும். கெல்வின் ஸ்கேல்ல இருக்கிறது அங்க கெல்வின் ஸ்கேல்ல சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ T1 வந்து T1 plus 273 போட்டுங்க. டினாமினேட்டர்ல வந்து T1 அப்படியே நம்ம T1 minus T2ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இங்க டினாமினேட்டர் டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் வந்திருக்கு. டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் கெல்வின் ஸ்கேல்லையும் சென்டிகிரேட் ஸ்கேல்ல ஈக்குவல் வரும். ஆனா நியூமரேட்டர்ல அப்படியே அப்சல்யூட் டெம்பரேச்சர் இருக்கிறதுனால அவங்க கொடுத்தது சென்டிகிரேட்ல கொடுத்ததை கெல்வின்ல மாத்திருக்கோம், plus 273 போட்டிருக்கும். ஸோ இந்த ஆன்சர் வந்து நமக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன வருது பாருங்க, T1 plus 273 divided by T1 minus T2 வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் போலாம் பாருங்க. A given sample of an ideal gas occupies a volume V at a pressure P and absolute temperature T. The mass of each molecule of the gas is M. Which of the following gives the density of the gas ன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். PV is equal to nRT ன்னு எடுத்துங்க. N ஆக்சுவலா என்ன பார்த்தீங்கன்னா, என்னன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ், அது மாஸ் ஆஃப் தி கேஸ் டிவைட் பை மோலார் மாஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ மாஸ் ஆஃப் தி கேஸ் பை மோலார் மாஸ்ன்னு எடுத்திருக்கோம். இதுல இருந்து N இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி கேஸ் டிவைட் பை மோலார் மாஸ் என்ன போடலாம்னா, அவகாட்ரோ நம்பர் இன்ட்டு மாஸ் ஆஃப் ஈச் கேஸ்னு. இது மாஸ் ஆஃப் தி கேஸ் M டேஷ்னு வச்சுக்கலாம். மோலார் மாஸ்ன்றது அவகாட்ரோ நம்பர் இன்ட்டு மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல், ஈச் மாலிக்யூல் அப்படின்னு எடுத்துங்க. அப்படி எடுத்தீங்கன்னா PV இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்மால் n பிளேஸ்ல மாஸ் ஆஃப் தி கேஸ் டிவைட் பை அவகாட்ரோ நம்பர் இன்ட்டு மாஸ் ஆஃப் ஈச் கேஸ் இன்ட்டு R by T ன்னு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணலாம் பாருங்க. அப்போ P இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி கேஸ் டிவைட் பை வால்யூம் இன்ட்டு 1 by இந்த மாஸ் ஆஃப் ஈச் கேஸ் இன்ட்டு R by அவகாட்ரோ நம்பர் இன்ட்டு T அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த M dash மாஸ் ஆஃப் தி கேஸ் பை வால்யூம் தான் வந்து டென்சிட்டி. அடுத்து R by N யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் பை அவகாட்ரோ நம்பர் தான் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா என்ன கிடைக்குது பாருங்க, P இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி பை மாஸ் ஆஃப் தி கேஸ் இன்ட்டு K இன்ட்டு Tன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இதுல இருந்து T தானே வேணும். T இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாருங்க, மாஸ் Mன்றது மாஸ் ஆஃப் தி கேஸ் கிடையாது, மாஸ் ஆஃப் ஈச் மாலிக்யூல். இந்த Mன்றது மாஸ் ஆஃப் ஈச் மாலிக்யூல். ஸோ ப்ரெஷர் இன்ட்டு மாஸ் ஆஃப் நமக்கு டென்சிட்டி தானே வேணும். ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு அப்போ டென்சிட்டி தான் வேணும். ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு pressure into mass divided by K into T, Boltzmann constant into absolute temperature. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்து 11th கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. A gas is compressed isothermally to half its initial volume. The same gas is compressed separately through an adiabatic process until its volume is again reduced to half. Then compressing the gas is isothermally or adiabatically will require the same amount of work. Which of the cases, whether compression through isothermal or through adiabatic, requires more work will be depends upon the atomicity of the gas. Compressing the gas isothermally will require more work to be done. Compressing the gas through adiabatic process will require more work to be done. ஸோ இந்த கேஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக வந்து ஒர்க் டன் வந்து பிவி கிராஃப் வரைஞ்சோம்னா, ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் வரைஞ்சோம்னா ஏரியா அண்டர் ஒர்க் டன் தான், ஏரியா அண்டர் தி கிராஃப் தான் ஒர்க் டன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கிராஃப் வரையும் போது இப்படி வந்திருக்கும். இது வந்து என்ன பண்றோம்னா
நம்ம என்ன பண்ணலாம்னா ஜென்ரலாக வந்து ஒரு ஐசோதெர்மலுக்கு அப்படின்னு எடுக்கிறோம்னு வச்சுங்க. ஐசோதெர்மல் கர்வ்னு எடுக்கிறீங்க. ஐசோதெர்மல் கர்வுக்கு இப்படி கிராஃப் வந்திருக்குன்னு எடுத்துக்கலாம். அடையபேடைக்கு எடுத்தீங்கன்னா எப்படி வரும்னா, அடையபேடைக்கு வந்து ஸ்லோப் வந்து அதிகமாக இருக்கும். ஐசோதெர்மலை விட அடையபேடைக்கு வந்து ஸ்லோப் அதிகமாக இருக்கும். அப்போ ஏரியா பார்த்தீங்கன்னா ஐசோதெர்மல்ல ஏரியா கம்மியாக இருக்கும், அடையபேடைக்குல அதிகமாக இருக்கும் ஏரியான்றது கிராஃப். ஸோ கம்ப்ரஸிங் தி கேஸ் த்ரூ அடையபேடிக் ப்ராசஸ் வில் ரிக்வயர் மோர் ஒர்க்னு வரும். அதாவது நீங்கள் 2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கணும். ஒரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்லோப் அண்டர், அதாவது ஸ்லோப் ஆஃப் அடையபேடிக் கிரேட்டர் தென் ஐசோதெர்மல், அதாவது பிவி கிராஃபுக்கு. அடுத்து ஏரியான்றது கிராஃப் தான் வந்து ஒர்க் டன். பிவி கிராஃபுடைய ஏரியான்றது கிராஃப் தான் ஒர்க் டன் வரும். அப்படின்னா ஸ்லோப் அடையபடிக்கு அதிகமாக இருக்கிறதுனால கம்ப்ரெஷனுக்கு வரும்போது வந்து அடையபடிக் ப்ராசஸில் ஒர்க் டன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 11th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்து 12th கொஸ்டின் போலாம் பாருங்க. The molecules of a gas given mass of a gas have RMS velocity 200 meter per second at 27 degrees centigrade and 1.0 into 10 power 5 Newton meters per meter square pressure. And the temperature and the pressure of the gas are respectively 127 degrees centigrade and 0.05 into 10 power 5 Newton per meter square. The RMS velocity of the molecule is dash. So இப்போ நமக்கு RMS velocity என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, RMS velocity is equal to root of 3 RT by M. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, இது independent of pressure அப்படின்னு புரியுது. So RMS velocity is directly proportional to square root of absolute temperature அப்படின்னு வந்திருக்கு நமக்கு. இதுல இருந்து V square directly proportional to absolute temperature போட்டுக்கலாம். அதனால V1 square divided by V2 square is equal to T1 by T2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, T1 வந்து பாத்தீங்கன்னா 27 டிகிரி சென்டிகிரேட், T2 127 கொடுத்துறாங்க. இது கெல்வின்ல மாத்தி எழுதணும். ஸோ தட் T1 is equal to 273 plus 27 போட்டீங்கன்னா நமக்கு 300 கிடைக்கும். 300 கெல்வின். T2 வந்து சென்டிகிரேட்ல இருக்கிறதுனால கெல்வின்ல மாத்துறது 273 plus 127 எடுத்துக்கிட்டீங்கன்னா 400 கிடைக்குது. ஸோ இப்போ V1 எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 200 கொடுத்துருக்காங்க. V1 வந்து 200, V2 தான் கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க. சரி, அப்போ V1 வந்து 200 ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டு V2 ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிங்க. T1 வந்து நம்ம 300 பார்த்துருக்கோம், T2 வந்து 400 கிடைச்சிருக்கு. இப்போ 2 0 இது கேன்சல் பண்ணிருங்க. அப்போ V2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா, இந்த பக்கம் வச்சுன்னா 4 இன்ட்டு இந்த 200 ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா, இது 200 ஸ்கொயர்னு வச்சுக்கிட்டு டிவைட் பை 3ன்னு போட்டுருங்க. நமக்கு V2 தானே வேணும், வெலாசிட்டி ரூட் எடுத்துருங்க. அப்போ 2 இன்ட்டு 200 டிவைட் பை ரூட் 3. ஸோ 2 இன்ட்டு 200 வந்து 400 பை ரூட் 3. 400 by root 3 வந்து 12th கொஸ்டினுக்கு 4th ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A refrigerator works between 4 degrees centigrade and 30 degrees centigrade. It is required to remove 600 calories of heat every second in order to keep the temperature of the refrigerator space constant. The power required is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம ஹீட் எனர்ஜியை வந்து என்ன பண்ணணும்னா 600 கலோரி ரிமூவ் பண்ணணும். அப்போ வந்து ஷிங்க்ல இருந்து ஹீட் எனர்ஜியை ரிமூவ் பண்றது வந்து Q2 வந்து 600 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்த பவர் கேட்டிருக்காங்க. பவர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை டைம். ஒர்க் டன் பை டைம். சரிங்களா? தி பவர் ரிக்வயர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி செகண்ட் சொன்னதுனால டைம் வந்து 1 செகண்ட் போட்டுங்க. டைம் வந்து 1 செகண்ட் போட்டீங்கன்னா அப்போ பவர் டைரக்ட்லி நியூமரிக்கல் ஈக்குவல் டு ஒர்க் டன் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பார்த்தோம்னா நமக்கு இங்க ஃபார்முலா தெரியும், Q டிவைடட் பை, அதாவது ஹீட் எனர்ஜி ட்ரான் ஃப்ரம் தி ஷிங்க் டிவைட் பை ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா Q2 பை ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஒர்க் டனுக்கு ஃபார்முலா வந்து ஹீட் எனர்ஜி கிவன் டு தி சோர்ஸ் மைனஸ் ஹீட் எனர்ஜி கிவன் டு தி ஷிங்க் அப்படின்னு போட்டுட்டு இதுக்கு கரஸ்பாண்டிங் டெம்பரேச்சர் நமக்கு ஆல்ரெடி தெரியும், Q2 பை Q1 இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ ஆஃப் தேர் கரஸ்பாண்டிங் அப்சல்யூட் டெம்பரேச்சர். ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா T2 பை T1 மைனஸ் T2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ வந்து T2 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துருக்காங்க. சரி, இது T1 30 டிகிரி சென்டிகிரேட் கெல்வின்ல மாற்றணும். ஸோ 273 plus 30 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். 273 இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க 13 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதை வந்து நம்ம 273 plus 13 போட்டுக்கணும். அப்போ வந்து என்ன வருது பாருங்க 303ன்னு வருது. T1 வந்து 303ன்னு கிடைக்குது. T2 அடுத்து T2 வந்து 4 டிகிரி, இது வந்து 4 டிகிரி சென்டிகிரேட். அப்போ இது என்ன கிடைக்கும் 273. T2 வந்து 273 plus 4 போட்டோம்னா 277 கிடைக்குது நமக்கு. ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம் பாருங்க. இந்த Q2 டிவைட் பை Wன்னு இருக்கு, நமக்கு W தான் P பிளேஸ்ல போட்டுறோம். அப்போ Q2 வந்து பை Pன்னு போட்டுட்டு தட் இஸ் ஈக்குவல் டு T2. T2 வந்து எவ்வளவு வந்திருக்கு பாருங்க, நமக்கு T2 வந்து 277 கரெக்டுங்களா, டிவைட் பை T1 வந்து 303 மைனஸ் 277.
இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிஃபரன்ஸ் எடுக்கலாம். Q2 வந்து எவ்வளோ சப்ஸ்டிட்யூட்னா 600ன்னு போட்டுங்க, டிவைட் பை பவர்னு போட்டுட்டு 277 டிவைட் பை 273. இங்க 273 கிடையாது, 277. சரிங்களா? T2 வந்து 277. 303லேருந்து 277 நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். அப்படி சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 26ன்னு கிடைக்குது. இப்போ வந்து P தானே வேணும். P is equal to 26 into 600 divided by 277. இதை சால்வ் பண்ணலாம். இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 236.5 பவர் யூனிட் வாட். ஸோ ஃபர்ஸ்ட் 13th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. An ideal gas is compressed to half its initial volume by means of several processes. Which of the process results in maximum work done on the gas? இந்த வந்து கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து எப்படி பண்ணியிருக்கோம்? கம்ப்ரஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா ப்ரெஷர் வர்சஸ் வால்யூம் கிராஃப் எடுத்துக்கலாம். ப்ரெஷர் வர்சஸ் வால்யூம் கிராஃப் எடுத்து கிராஃப் வரைய போகிறோம். இப்போ வரையும் போது கம்ப்ரஸ் பண்ணும்போது ஐசோபாரிக்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். இது வந்து ஐசோபாரிக் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஐசோகோரிக். ஐசோகோரிக்ல வந்து ஒர்க் டன் வந்து 0. அதனால ஐசோகோரிக்கு அப்படியே விட்டுறலாம். நம்ம ஒர்க் டன் 0. ஐசோ தெர்மலுக்கு கிராஃப் இப்படி வந்திருக்கும். ஐசோ தெர்மல் கிராஃப் இப்படி வருது. ஐசோ தெர்மல் அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து அடையபாடிக்கு ஸ்லோப் அதிகமா இருக்கும். அடையபாடிக்கு ஸ்லோப் அதிகமா இருக்கும் ஐசோ தெர்மலை விட. ஸோ இது அடையபாடிக். இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அடையபாடிக். இந்த எல்லா கருவுலையுமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒர்க் டன் அண்டர் அடையபாடிக்கு தான் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா ஏரியா ஆஃப் தி பிவி கிராஃப் தான் வந்து என்ன ஒர்க் டன். அப்போ வந்து அடையபாடிக் கிராஃப் தான் கிராஃபுக்கு கீழே ஏரியா பார்த்தோம்னா அதிகமா இருக்கு. ஸோ தட் ஒர்க் டன் அண்டர் அடையபாடிக் ப்ராசஸ் டியூரிங் கம்ப்ரஷன் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு நமக்கு வருது. ஸோ 14th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து நம்ம பார்க்க போறது 15th கொஸ்டின். 15th கொஸ்டின் பாருங்க. Two vessels separately contains two ideal gases A and B at the same temperature. The pressure of A being twice that of B. Under such conditions, the density of A is found to be 1.5 times that of density of B. The ratio of molecular weight of A and B is dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? 2 வெசல் கொடுத்துருக்காங்க, சேம் டெம்பரேச்சர் சொல்லிட்டாங்க. அடுத்து ப்ரெஷர் ஆஃப் ஏ இஸ் பீயிங் டுவைஸ் தி பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கொடுத்ததெல்லாம் எழுதிக்கலாம். ப்ரெஷர் ஆஃப் ஏ பீயிங் டுவைஸ் தட் ஆஃப் ப்ரெஷர் ஆஃப் பி கொடுத்துட்டாங்க. Under such condition, the density of A is found to be 1.5 times of density of B. அப்போ density of A is equal to 1.5 times of density of B ன்னு கொடுத்துருக்காங்க. The ratio of molecular weight of A to the B. அப்போ molecular weight of A by molecular weight of B கேட்டிருக்காங்க. இதுதான் கொஸ்டின் மார்க். நமக்கு PV is equal to nRT-ன்றது ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தெரியும். இதுல இருந்து என்ன நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் பை மோலார் மாஸ் இன்ட்டு RT-ன்னு தெரியும். இதுல வந்து மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் என்ன வருதுன்னா மாஸ் மோலார் மாஸ் லெஃப்ட் சைடு கொண்டு வந்து மாஸ் இன்ட்டு RT டிவைடட் பை இந்த வால்யூம் கீழே கொண்டு வந்து ப்ரெஷர் இங்கே கொண்டு வந்துருங்க. அப்போ மாஸ் பை வால்யூம் தான் டென்சிட்டி. ஸோ மோலார் மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு ஆர் இன்ட்டு டி டிவைட் பை ப்ரெஷர் போட்டுங்க. இங்க ஆரும் டியும் சேம். அப்படின்னா மோலார் மாஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டி பை ப்ரெஷர்னு வருது. ஸோ மோலார் மாஸ் ஆஃப் ஏ டிவைட் பை மோலார் மாஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் கேஸ் ஏ டிவைட் பை டென்சிட்டி ஆஃப் கேஸ் பின்னு போட்டுட்டு into pressure of gas B divided by pressure of gas A ன்னு போட்டுக்கணும். ஏன்னா pressure inversely proportional இருக்கு. Density of A வந்து எத்தனை times of density of B? 1.5 times. So 3/2 times of density of B divided by density of B போட்டுருங்க. அதே மாதிரி pressure of A 2 times of pressure of B இருக்கு. அப்போ மேல pressure of B போட்டு கீழே pressure of A வந்து 2 times of pressure of B போட்டீங்கன்னா இந்த pressure of B cancel, density of B cancel. இந்த 2 into 2 4ன்னு வருது. So that 3/4. 3/4ன்றது 4th option கரெக்டான ஆன்சர். Next question போலாம் பாருங்க. The coefficient of performance of a refrigerator is 5. If the temperature inside the freezer is minus 20 degrees centigrade, the temperature of the surrounding to which it rejects heat அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு coefficient of performance, இந்த coefficient of performance என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா beta is equal to T2 divided by T1 minus T2. இதுதான் வந்து coefficient of performanceக்கு ஃபார்முலா. இப்போ நமக்கு T1 தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரௌண்டிங் டெம்பரேச்சர் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. T2 கொடுத்துட்டாங்க, ஷிங்க் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. T2 எவ்வளோ பார்த்தீங்கன்னா -20. இதை வந்து 273ல ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது பாருங்க 253ன்னு கிடைக்குது. அப்போ T2 வேல்யூ 253ன்னு போட்டுக்குங்க. டிவைட் பை T1 தான் நமக்கு தேவை. அது T1 வச்சுட்டு மைனஸ் T வந்து 253 எழுதிட்டு பீட்டா வந்து 5 கொடுத்துருக்காங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5T1 மைனஸ் 5 இன்ட்டு 253 இஸ் ஈக்குவல் டு T2 வந்து 253 இருக்கு.
இப்போ இந்த T1 is equal to 5 times 253 அந்த பக்கம் வச்சுன்னா இங்க ஒரு 253 இருக்கிறதுனால 5 times இது ஒரு டைம்ன்றதால 6 times of 253 divided by இந்த 5 into T1 இருக்குல்ல 5 divided by வந்துரும். இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு T1 என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 30.6ன்னு கிடைக்கும். அப்ராக்சிமேட்லி 31 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு தேர்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 17th question. The ratio of specific heats of Cp by Cv equal to gamma. Gamma is the ratio of molar heat capacities in terms of degrees of freedom. N is given by. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் பார்த்தீங்கன்னா மோலார் ஹீட் கெபாசிட்டி என்ற கான்ஸ்டன்ட் வால்யூம் வந்து F/2 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பை இன்டு ஆர் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பை 2 இன்டு ஆர்னு வருது. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இங்கே n சொல்லிட்டதுனால n/2ன்னு போட்டுக்கங்க. அடுத்த ஃபார்முலா சிவிக்கு வந்து என்ன தெரியும்னா ஆர் பை காமா மைனஸ் 1ன்னு தெரியும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணுங்க. அப்போ n/2 இன்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை காமா மைனஸ் 1ன்னு வந்திருக்கு. இப்போ ஆர் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், இது ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா காமா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் 2/n வருது. இதுல இருந்து காமா இஸ் ஈக்குவல் டு 2/n பிளஸ் 1 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 17th கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்து 18th கொஸ்டின். 18th கொஸ்டின் பாருங்க. A Carnot engine having efficiency of 1/10 கொடுத்துருக்கணும். As a heat engine is used as refrigerator. If the work done on the system is 10 joule, the amount of energy absorbed from the reservoir at the lower temperatures. இது வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த கொஸ்டின் வந்து நம்ம 6th கொஸ்டின் பார்த்தோம். கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தோம் இல்லையா, அதே கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். 90 ஜூல்னு நமக்கு இதுக்கு ஆன்சர் வரும். 6th கொஸ்டின் ஒரு முறை பார்த்துங்க. இது 18th கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து 19th கொஸ்டின் பாருங்க. 1 mole of an ideal diatomic gas undergoes a transition from A to B along the path AB as shown in the figure. The change in internal energy of the gas during the transition கேட்டிருக்காங்க. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டெல்டா ஈக்குவல் டு NCV இன்டு T2 மைனஸ் T1. இதுதான் ஃபார்முலா. NCV டெல்டா T. இங்க டைஅட்டாமிக் கேஸ் கொடுத்துருக்காங்க. டைஅட்டாமிக் கேஸுக்கு வந்து CV வேல்யூ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5/2R 5/2Rன்னு எடுத்துக்கணும். எடுத்து வந்து இந்த பாயிண்ட் ஏல இருக்கிற பாயிண்ட் டெம்பரேச்சர் T1, பில இருக்கிற பாயிண்ட் டெம்பரேச்சர் T2. நமக்கு PV இஸ் ஈக்குவல் டு NRTன்னு தெரியும் இல்லைங்களா. இதுல இருந்து T இஸ் ஈக்குவல் டு PV/NR அப்படின்னு நம்ம எழுத்துக்கலாம். அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த P2 வந்து 2 கொடுத்துருக்காங்க. P2 வந்து 2, V2 வந்து 6. அதே மாதிரி இது வந்து P1 வந்து 5, V1 வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு T2 வேணும்னா ப்ரெஷர் இன்ட்டு வால்யூம். T2க்கு வந்து ப்ரெஷர் வந்து எவ்வளோ பாருங்க 2 × 10⁻³ 2 × 10⁻³ இன்ட்டு வால்யூம் வந்து 6 டிவைட் பை NRன்னு இருக்கு. அதே மாதிரி T1க்கு என்ன பண்ணலாம்னா ப்ரெஷர் இனிஷியல் ப்ரெஷர் வந்து 2, இது இனிஷியல் ப்ரெஷர் 5 × 10⁻³ இன்ட்டு வால்யூம் வந்து 4 டிவைட் பை NR அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போறோம் டெல்டா யூல. அப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு 1 மோல் ஆஃப் கேஸ், N வந்து 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ N வந்து 1ன்னு போட்டு இன்ட்டு R வந்து CV வந்து 5/2Rன்னு போட்டுடலாம். Rன்னு எடுத்துக்கோங்க. இன்ட்டு நம்ம இங்கேயும் N வந்து நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. 1ன்னு போட்டுடலாம். இப்போ என்ன வருதுன்னா நம்ம T2 மைனஸ் T1. T2 எவ்வளோ 2 × 6 2 × 6 வந்து 12ன்னு வருது. இங்கே T1 வந்து 5 × 4 20 மைனஸ் 20 × 10⁻³ காமனா போட்டுடலாம். டிவைட் பை R இருக்கு. இந்த R கேன்சல் பண்ணிருங்க. இங்க 12 மைனஸ் 20 மைனஸ் 8 சரிங்களா. இங்க -8 இங்க 5/2 இருக்கு. ஸோ 5 × -8/2 இருக்கு. இங்க 10⁻³ வந்திருக்கு. இந்த 8 இந்த 2 கேன்சல் பண்ணா 4 கிடைக்குது. 5 × -4 என்ன வருது பாருங்க -20. இந்த 10⁻³ கிலோன்னு போட்டுங்க, கிலோ ஜூல். ஸோ -20 கிலோ ஜூல். 19th கொஸ்டினுக்கு வந்து -20 கிலோ ஜூல். 4th ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். அடுத்து 20th கொஸ்டின் பாருங்கப்பா. ஃபிகர் பிலோ ஷோஸ் தி two paths that may be taken by a gas to go from state A to state C. In process AB, 400 joule of heat is added to the system, and in process BC, 100 joule of heat is added to the system. The heat absorbed by the system in the process A to C will be dashed ன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின், நல்ல கவனிங்க. இப்போ A to C போனாலும் சரி, வயா அதாவது A to C டைரக்டா போனாலும், ஏல இருந்து C வயா B போனாலும் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி சேமா தான் வந்திருக்கும். சரிங்களா. அப்போ ஹீட் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீட் எனர்ஜி ஃபார்முலா வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி பிளஸ் ஒர்க் டன் வருது. A to C டைரக்டா போறதை விட இங்க வந்து நம்ம வயா பில போகும்போது எக்ஸ்ட்ரா ஹீட் எவ்வளவு இருக்குன்னா இந்த ஒர்க் டன் கொஞ்சம் அதிகமா பண்ணியிருக்கோம். இப்போ ஷேடட் ரீஜன் போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த ஷேடட் ரீஜன்ல இருக்கிற ஒர்க் டன் தான் A to C வயா பி போகும்போது அதிகமான ஹீட் எனர்ஜி கிடைச்சிருக்கு போனது அப்படின்னு அஜூம் பண்ணிக்கிங்க. அப்போ ஹீட் எனர்ஜி இந்த ப்ராசஸ் ABCல போறதுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்க கொடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் A to B வந்து 400 கொடுத்துட்டாங்க.
அது போட்டுங்க பிளஸ் B2C போறது 100 ஜூல்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து 500 ABCக்கு போகும்போது 500 ஜூல் ஹீட் இருக்கு. நமக்கு வந்து டைரக்டா ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் டு மூவ் ஃப்ரம் A to C வேணும்னா இந்த 500ல இருந்து எக்ஸ்ட்ராவா A to C போறதை விட வயா B ல போகும்போது இந்த ஷேடட் ரீஜன் காமிச்சிருக்கேன் இல்லையா, அதுதான் எக்ஸ்ட்ராவா வந்து ஒர்க் பண்ணது. அந்த ஒர்க் பண்ணதை கழிச்சிடணும் நம்ம. அப்போ 500 மைனஸ் அந்த ஏரியா போட்டுக்கணும். அப்போ ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்னு போடுவோம். ஆஃப் இன்ட்டு பேஸ் எவ்வளோ சொல்லுங்க, BC இந்த லெங்த் வந்து 4 into 10 power minus 3 இருந்து 2 into 10 power minus 3 கழிங்க. ஸோ 2 into 10 power minus 3 இன்ட்டு ஹைட் வந்து எவ்வளோ வருது, 6 into 10 power 4ல 2 into 10 power 4 கழிச்சிருங்க. ஸோ 4 into 10 power 4னு வருது. ஸோ இப்போ இந்த ஒரு 2 கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 4 இங்கே 10 power 4 into 10 power minus 3 நம்ம பண்ணோம்னா இங்கே 14 வருது. அப்படின்னா இந்த இடத்துல 14 போடணும். ஸோ அப்போ ஹீட் எனர்ஜி ரிக்வயர்ட் இந்த ஏசி ப்ராசஸ் வந்து மொத்தமா ஏபிசி பாத்துல போனதுல இருந்து 40 கழிச்சிரும். ஏன்னா ஏபிசியில போறது இந்த ஏரியா எவ்வளவு இருக்கோ அவ்வளவு ஒர்க் டன் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த ஏரியாவை கழிச்சிட்டு போனா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 460 ஜூல் அப்படி கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ வந்து 20th கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போல பாருங்க. A monatomic gas at a pressure P having a volume V expands isothermally to a volume 2V and then adiabatically to a volume 16V. The final pressure of the gas is dash. நல்லா கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மோனோடாமிக் கேஸ் வந்து இனிஷியலா ப்ரெஷர் வந்து P இருக்கு, வால்யூம் V இருக்கு, கரெக்டுங்களா? இதுல இருந்து என்ன போயிருக்கு, ஐசோதெர்மலியா போயிருக்கு. ஐசோதெர்மலா போயிட்டு என்ன இருக்குன்னா ப்ரெஷர் P டேஷ் வால்யூம் 2V வந்திருக்கு. அடுத்து இங்க இருந்து என்ன ஆயிருக்குன்னா அடையபேட்டிக்கா போயிருக்கு. அடையபேட்டிக்ல போயிட்டு என்ன ஆயிருக்கு, ப்ரெஷர் P டபுள் டேஷ் வால்யூம் வந்து 16V அப்படின்னு போயிருக்குப்பா. இப்போ ஃபைனல் ப்ரெஷர் P டபுள் டேஷ் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் இது ஐசோதெர்மலுக்கு ஈக்குவேஷன் போடுவோம். PV is equal to constant தானே. அப்போ PV is equal P dash into 2V ன்னு போட்டோம்னா VV கேன்சல் பண்ணா P dash equal to என்ன வருது பாருங்க, P/2ன்னு கிடைச்சிருக்கு. இது வந்து ஐசோதெர்மலுக்கு போட்டுட்டோம். அடுத்து இங்க அடையபேட்டிக்கு போடுவோம். அடையபேட்டிக்கு என்னது, PV பவர் காமா equal to constant. இப்போ இனிஷியல் வந்து இந்த வேல்யூ, இதுதான் ஃபைனல் வேல்யூ. அப்போ P dash into 2V பவர் காமா is equal to இங்க P double dash into 16V பவர் காமா அப்படின்னு போடுறோம். இந்த V கேன்சல் பண்ணிடுவோம் இப்போதைக்கு. P dash வந்து P/2ன்னு போட்டுக்குங்க. இங்க 2 பவர் காமா இருக்கு. இங்க நல்லா பாருங்க, இங்க இந்த 2 பவர் காமா கீழே வந்துருச்சுன்னா இங்க P டபுள் டேஷ்னு இருக்குங்களா, இந்த 16 இருக்கு, இங்க டிவைட் பை 2 பவர் ஹோல் காமா போட்டுக்கலாம். இப்போ இந்த 16 2 கேன்சல் பண்ணா 8ன்னு இருக்கும். அப்போ வந்து P/2 is equal to 8 வந்து 2 பவர் 3ன்னு போட்டுட்டு காமா வேல்யூ 5/3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை 5/3ன்னு போட்டுங்க. 3 கேன்சல் ஆயிருச்சு. ஸோ P/2 is equal to 2 பவர் 5ன்னு இங்க P டபுள் டேஷ்னு இருக்கு. அப்போ P double dash into 2 power 5 வந்து 32ன்னு போட்டுங்க. அப்போ P double dash is equal to P/2 into 32. So P double dash final pressure வந்து P/64. So 21st கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் C வந்து கரெக்டான ஆன்சர். 22nd கொஸ்டின் போலாம் பாருங்க. A thermodynamical system undergoes cyclic process ABCDA as shown in the figure. The work done by the system in the cycle is. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 சைக்கிள் எடுத்துக்கலாம். ஒரு சைக்கிள் வந்து எப்படி எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டை வந்து மிடில் பாயிண்ட்டை வந்து ஒரு ஓன்னு வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த பாயிண்ட்டை சும்மா ஓன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா பாருங்க, இந்த AODA இருக்கு இல்லையா, இது வந்து சைக்கிள் கிளாக் வைஸாக இருக்கு. அடுத்து வந்து OBCO வருது இல்லையா, OBCO இது வந்து ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கு. அப்படின்னா இதுல வந்து ஏஓடி ஒர்க் டன் இன் ஏஓடி வந்து நம்ம பாசிட்டிவ் கிளாக் வைஸ்ல வரும்போது ஒர்க் டன் வந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா வந்து ஏஓடியில வரும்போது ஒர்க் டன் பாசிட்டிவ்னு வருது. அடுத்து வந்து ஓபிடி வருது இல்லையா, இந்த ஓபிடியில ஒர்க் டன் வந்து ஒர்க் டன் இன் ஓபிடி பாத் வந்து நெகட்டிவ்னு வருது. ஆனா இதுல ரெண்டுத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவும், அதாவது ஓபிடி இந்த ஏரியாவும் இந்த ஏஓடி இந்த ஏரியா, இந்த 2 ஏரியாவும் ஈக்குவலா இருக்கிறதுனால 2 ஒர்க் டன் ஈக்குவலா இருந்து டோட்டலா வந்து ஆப்போசிட் சைனால கேன்சல் ஆயிட்டு 0 வந்துருது. ஸோ தட் 22nd கொஸ்டினுக்கு டோட்டல் ஒர்க் டன் வந்து 0. 4th ஆப்ஷன் கரெக்ட். 23rd கொஸ்டின் போலாம் பாருங்க. தி மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் ஏ மாலிகுல் ஆஃப் கேஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நமக்கு மீன் ஃப்ரீ பாத் இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மீன் ஃப்ரீ பாத் லாம்டா இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டயாமீட்டர் அப்படின்னு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஓகேங்களா, அதாவது மீன் ஃப்ரீ பாத்துக்கு வந்து 1/√2n πd² அப்படின்னு உங்க புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ டயாமீட்டர்ன்றது 2r போட்டுட்டோம்னா அப்போ மீன் ஃப்ரீ பாத் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டயாமீட்டர் பிளேஸ்ல r போட்டா r² வந்துருது. ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r².
ஸோ தட் அப்போ நமக்கு இந்த 23rd கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி, ஆப்ஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர், செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். இப்போ நம்ம 24th கொஸ்டின் போலாம் பாருங்க. In the given volume temperature diagram, what is the relation between pressure P1 and P2 அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ ஒரு சும்மா ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கலாம். இப்படி ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கலாம். நான் 2 பாயிண்ட் வச்சிருக்கேன். ஒரு பாயிண்ட் வந்து பாருங்க, இது ஏன்னு எடுத்துங்க, இது பின்னு எடுத்துங்க. ஏலையும் பிலையும் வால்யூம் சேமா வர மாதிரி எடுத்துட்டோம். ஏன்னா வந்து இந்த நான் ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சது பேரலல் டு டைம் ஆக்சிஸ் வரைஞ்சிருக்கேன். ஸோ தட் VA ஈக்குவல் டு VBன்னு எடுத்திருக்கேன். அப்படி எடுக்கும்போது PV ஈக்குவல் டு NRT நமக்கு ஃபார்முலா தெரியும். இங்க N சேம், R சேம், V சேம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு Tன்னு வந்திருக்கு. அப்படின்னா டெம்பரேச்சர் அட் A கிரேட்டர் தென் டெம்பரேச்சர் அட் Bன்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? அப்போ டெம்பரேச்சர் அட் A கிரேட்டர் தென் டெம்பரேச்சர் அட் Bன்னு வரும்போது ப்ரெஷர் வந்து அதிகமா இருக்கும். எங்க டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். அப்போ ப்ரெஷர் அட் A கிரேட்டர் தென் ப்ரெஷர் அட் B. அப்போ ப்ரெஷர் அட் A தான் P1, P1 கிரேட்டர் தென் P2. ஸோ P1 கிரேட்டர் தென் P2னா P2 லெஸ் தென் P1. 24th ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். Next 25th question. A gas is taken through a cycle A to B, C, A as shown in figure. What is the net work done by the gas? Net work done na area of the PV graph the net work done. இப்போ இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா, இந்த ஏரியா ஆஃப் தி PV கிராஃப் தான் நெட் ஒர்க். ஏரியாக்கு ஃபார்முலா என்ன சொல்லுங்க, ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு வரணும். இந்த பேஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே வந்து 7 இருக்குங்களா, 7ல இருந்து 2 கழிச்சுன்னா 5 இன்ட்டு 10⁻³ ஏன்னா 10⁻³ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹைட் பார்த்தோம்னா ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்கே 6 இருக்கு, இங்கே 2 இருக்கு. 6ல இருந்து 2 கழிச்சிட்டோம்னா 4 இன்ட்டு 10⁻5 ஏன்னா 10⁻5ல கொடுத்துருக்காங்க. இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் ஏரியா ஆஃப் தி கிராஃப் of area of the PV graph வரும். அப்போ ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து 5 இன்ட்டு 10⁻³ போட்டுட்டோம். ஹைட் வந்து 4 இன்ட்டு 10⁻5ன்னு போட்டாச்சு. இப்போ இங்கே 10⁻³ 10⁻5 கேன்சல் பண்ணா 10⁻2. இந்த 5 இந்த 4ஐயும் இந்த 2 கேன்சல் பண்ணா 2 வருது. 5 இன்ட்டு 2 10, 10 இங்க இருக்குங்களா, 10 இங்க வந்து என்ன இருக்கு, இன்ட்டு 10⁻2 இருக்கு. அப்போ 10 இன்ட்டு 10⁻2 வந்து 1000 ஜூல் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ 25th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி, 4th ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து 26th கொஸ்டின். During an adiabatic process, the pressure of a gas is found to be proportional to the cube of its temperature. The ratio of Cp by Cv for the gas is dash ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ Cp by Cv என்றது காமா. அப்போ காமா வந்து கொஸ்டின் மார்க். நமக்கு கொஸ்டின் கிடைத்தது proportional to the cube of its temperature. அதாவது ப்ரெஷர் வந்து proportional to cube of the temperature கொடுத்துருக்காங்க. நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா adiabatic process PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், இது ஒரு ஃபார்முலா தெரியும். அடுத்து PV ஈக்குவல் டு NRT எல்லா பிளேஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இருந்து V ஈக்குவல் டு NRT பை Pன்னு போட்டுட்டீங்கன்னா இதுல இருந்து ப்ரெஷர் ஈக்குவேஷன் என்ன வரும் பாருங்க, P இன்ட்டு இந்த PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், V பிளேஸ்ல NRT பை Pன்னு போட்டுடலாமா, போட்டுட்டு பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் போட்டுருங்க. அப்படின்னா இந்த NR கான்ஸ்டன்ட்னு விட்டுறலாம். அந்த P பை P பவர் காமா எடுத்தீங்கன்னா P பவர் 1 மைனஸ் காமா இன்ட்டு இங்க T பவர் காமா இருக்கு ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இது எப்படி எழுதலாம்னா இது 1 மைனஸ் காமால ரூட் எடுத்துடுறோம். அப்போ P இங்க எப்படி எழுதலாம்னா இந்த P பவர் 1 மைனஸ் காமா அந்த பக்கம் போயிடுச்சுன்னா P பவர் காமா மைனஸ் 1 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் T பவர் காமா வந்துடும் இல்லையா. அப்போ P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T பவர் காமா பை காமா மைனஸ் 1ன்னு வந்திருக்கு. இதான் நமக்கு ஃபார்முலா கிடைச்சிருக்கு. இப்போ வந்து நமக்கு அவங்க கொடுத்த வேல்யூஸ் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் T கியூப் T பவர் 3 இருக்கு, இங்க P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் T பவர் காமா பை காமா மைனஸ் 1 வந்திருக்கு இல்லையா. அப்போ காமா பை காமா மைனஸ் 1 பிளேஸ்ல என்ன இருக்குன்னா 3 இருக்கு. இதை சிம்பிளை பண்ணுங்க. 3 காமா இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன 3 காமா மைனஸ் 3 இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன வருது, காமா வருதா. இந்த காமா இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2 காமா ஈக்குவல் டு 3. ஸோ காமா இஸ் ஈக்குவல் டு என்னப்பா வருது 3/2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ காமா வேல்யூ 3/2 வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. The amount of heat energy required to raise the temperature of 1 gram of helium gas at NTP from T1 Kelvin to T2 Kelvin. ஆக்சுவலா இங்க NTPன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு சொல்லாதனால இதை நம்ம கொஞ்சம் மாத்திக்கலாம். அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னு போட்டுக்கலாம். கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ஹீட் எனர்ஜி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து NCV டெல்டா T. டெல்டா T என்றது T2 மைனஸ் T1 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். இப்போ CV தானே, தி அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிக்வயர்டு. ஹீலியம் கேஸ் வந்து மோனோடாமிக் கேஸ். மோனோடாமிக் கேஸுக்கு CV வந்து 3/2 R. அது அடுத்து வந்து 1 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மோலார் மாஸ். மாஸ் வந்து 1 கொடுத்துருக்காங்க 1 கிராம். மோலார் மாஸ் ஃபார் ஹீலியம் வந்து 4 கிராம். ஸோ 1/4. அப்போ N பிளேஸ்ல 1/4 போடுங்க. CV பிளேஸ்ல 3/2 Rன்னு போட்டுட்டு இன்ட்டு T2 மைனஸ் T1. இப்போ இந்த 4 × 2 8 வருது. 3/8
R into T2 minus T1. ஸோ இது கான்ஸ்டன்ட் வால்யூம் எடுத்தால் தான் இந்த ஆன்சர் வருது. மற்ற ப்ராசஸ்க்கு வராதனால இது கான்ஸ்டன்ட் வால்யூம்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ 27th கொஸ்டினுக்கு வந்து இந்த ஹீட் எனர்ஜி required to ரைஸ் டெம்பரேச்சர் ஃப்ரம் T2 to T1 வந்து இப்படி வந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து அவகாட்ரோ நம்பர் இன்ட்டு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்ல கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு அவகாட்ரோ நம்பர் இன்ட்டு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆர் பிளேஸ்ல நம்ம என்ன போட்டுடலாம்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் பிளேஸ்ல அவகாட்ரோ நம்பர் இன்ட்டு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இன்ட்டு T2 minus T1 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ தட் ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்து பாருங்க 28th question. A system is taken from a state A to state C by two paths ADC and ABC as shown in the figure. The internal energy at A is 10 joule along the path ADC. The amount of heat energy absorbed dQ1 equal to 50 joule and the work done is 20 joule. Whereas along the path ADC, the heat absorbed is dQ2 is 36 joule. The amount of work done along the path ABC கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரெண்டு பாத்தில் போகிறோம். ஒன்று வந்து ஏடிசியில் போகிறோம், இன்னொன்று ஏபிசியில் போகிறோம். எப்படி போனாலும் இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் சேம். அப்போ ரெண்டு கேஸ்லையும் நமக்கு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் Q is equal to delta U plus W எடுத்துக்கலாம். இதுல இருந்து டெல்டா U is equal to Q minus W எடுத்துக்கோங்க. ரெண்டு கேஸ்லயும் டெல்டா U ஈக்குவல். ஏன்னா ரெண்டு கேஸ்லயும் இன்டர்னல் எனர்ஜி வந்து சேஞ்ச் இன்டர்னல் எனர்ஜி ரெண்டுத்துக்குமே இனிஷியல் ஃபைனல் பாயிண்ட் சேமா இருக்கிறதுனால சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவலா இருக்கும். அப்போ டெல்டா A in the delta U in the path ADC is equal to delta U change in இன்டர்னல் எனர்ஜி in the path ABC equal அப்படி போட்டோம்னா அப்போ ADC பாத்ல ஹீட் எனர்ஜி அப்சார்ட் வந்து டெல்டா யூக்கு Q minus W தானே. அப்போ dQ1 minus W1 dW1 போட்டுங்க is equal to ABC பாத்துல போறது dQ2 heat minus dW2 எடுத்துங்க. நமக்கு dW2 தான் வேணும். அப்போ dW2 is equal to என்ன வருது பாத்தீங்கன்னா dW2 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா dQ2 minus dQ1 plus dW1 வருது. ஸோ dQ2 எவ்வளவு கொடுத்துருக்காங்க 36. ஸோ 36 சப்ஸ்டிட் பண்ணீங்க. dQ1 வந்து 50 minus 15 போட்டுங்க. dW1 20 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பிளஸ் 20 போட்டுங்க. இந்த 20 36 கூட்டினா 56. 56ல மைனஸ் 50 கழிச்சா 6 ஜூல்னு வருது. ஸோ ஒர்க் டன் இந்த பாத் ஏபிசியில் போகும்போது 6 ஜூல் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ தட் 28th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு 4th ஆப்ஷன் கரெக்ட். 29th கொஸ்டின். Which of the following relation does not give the equation of an adiabatic process where terms have their usual meaning அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நல்லா பாருங்க. இப்போ நமக்கு பிவி பவர் அடியபடிக் ப்ராசஸ்னாவே பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு தெரியும். ஓகேங்களா? அடுத்து பிவி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி இந்த ஃபார்முலா தெரியும். இதுல இருந்து வந்து என்ன பண்ணலாம்னா வி எலிமினேட் பண்ணணும்னா வி ஈக்குவல் டு என்ஆர்டி பை பின்னு போட்டுருங்க. இதை கொண்டு போயிட்டு இந்த பிவி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ சப்ஸ்டிட் பண்ணா என்ஆர்டி பை பி பவர் காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வருது. இதுல என்ஆர் கான்ஸ்டன்ட் விட்டா பி பவர் 1 மைனஸ் காமா இன்ட்டு டி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் வருது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட், செகண்ட் ஆப்ஷனும் கரெக்ட்னு வருது. கரெக்டுங்களா? இப்போ வந்து அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக வருதுலாம் பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷன் என்ன பி எலிமினேட் பண்ணும். அப்படின்னா பிவி பவர் காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு வந்திருக்கு இல்லைங்களா? இதுல என்ன பண்ணலாம்னா வந்து நம்ம பி எலிமினேட் பண்றது பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி தானே. என்ஆர்டின்னு போட்டீங்கன்னா அப்போ வந்து பி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி பை வின்னு போட்டுருங்க. இதை கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வருது பாருங்க. என்ஆர்டி பை வி இன் பவர் இப்படி இருக்கு இன்ட்டு வி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் இருக்குங்களா? அப்போ வந்து என்ன இருக்கும், இந்த என்ஆர் கான்ஸ்டன்ட் டி அப்படியே வச்சுங்க. இந்த வி பவர் 1 இருக்கு இல்லையா, இந்த வி பவர் 1 மேலே போச்சுன்னா வி பவர் காமா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ வந்து தேர்டும் கரெக்ட். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பிக்கும் டிக்கும் இது கரெக்ட்னா அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் பி டி தப்பா தானே கொடுத்துருக்காங்க. அப்போ எது தப்புன்னா ஆப்ஷன் டி தான் தப்பு. ஸோ 29th கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் ராங்கான ஆன்சர். அடுத்து 30th கொஸ்டின் போலாம். Two Carnot engines A and B are operated in series. The engine A receives heat from the source at temperature T1 and rejects heat to the sink at temperature T. The second engine B receives the heat at the temperature T and rejects it to sink at temperature T2. For what value of T the efficiency of T the two engines are equal கேட்டிருக்காங்க. அப்படின்னா இங்க ரெண்டு என்ஜின் இருக்கு. ஒரு என்ஜின் ஏன்னு எடுத்துங்க, ஒரு என்ஜின் பின்னு எடுத்துங்க. இப்போ சோர்ஸ் டெம்பரேச்சர் அடுத்து ஷிங்க் டெம்பரேச்சர் பார்க்கணும். இப்போ சோர்ஸ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து T1 கொடுத்துருக்காங்க, ஷிங்க் டெம்பரேச்சர் வந்து Tன்னு சொல்லியிருக்காங்க.
இதே என்ஜின் பிக்கு வந்து சோர்ஸ் டெம்பரேச்சர் வந்து டீன்னு சொல்லிட்டு சிங்க் டெம்பரேச்சர் T2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுத்துக்குமே எஃபிஷியன்சி ஈக்குவல் சொல்லிட்டாங்க. எஃபிஷியன்சி ஆஃப் என்ஜின் ஏ ஈக்குவல் டு எஃபிஷியன்சி ஆஃப் என்ஜின் பி. எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா? 1 மைனஸ் T2. T2 வந்து ஏக்கு வந்து T டிவைட் பை T1 வந்து T1 அப்படியே போட்டுட்டு தட் இஸ் ஈக்குவல் டு இன்ட்டு 100% வரும். அது ரெண்டு பக்கம் கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி எஃபிஷியன்சி ஆஃப் பிக்கு என்ன வரும்? 1 மைனஸ் T2 வந்து என்ன பார்த்தீங்கன்னா T2ன்னு போட்டுட்டு T1 வந்து T அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதாவது ஏ உடைய T1 அப்படியே இருக்கு, பிக்கு T2 வந்து இது, ஏக்கு T2 வந்து இது, பிக்கு வந்து T1 வந்து இதுப்பா, T2 ஆஸ் யூஷுவல் அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த 1 மைனஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டா T பை T1 இஸ் ஈக்குவல் டு T2 பை Tன்னு கிடைக்குது. இதுல இருந்து T லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா T ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு T1 இன்ட்டு T2. ஸோ டேக் ஸ்கொயர் ரூட். ஸோ T இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் T1 T2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த 30th கொஸ்டினுக்கு நமக்கு தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஸோ இந்த நீட் ப்ரீவியஸ் கொஸ்டின் தெர்மோடைனமிக்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் பார்ட்ல 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்ப்போம்.